Hi dear friends, எப்படி இருக்கீங்க? This is Jancy likes to share you a beautiful video about one good recipe. மட்டன் சுவையில் பலாக்காய் பொரியல். ஓகே, மட்டனை விட டேஸ்ட்டாக இருக்கும்னு கேள்விப்பட்டு இருக்கேன். 2-3 முறை செஞ்சுருக்கோம் கேரளாவில் இருந்தப்பெல்லாம். இப்போ இங்கே நார்த்தில் எப்படி இருக்குன்னா, நம்மள மாதிரி பலாப்பழமே இவங்க சாப்பிட மாட்டாங்க. இவங்க பலாக்காயை அப்படியே அது என்ன சொல்லுவாங்க, கறி சுக்கான்னு சொல்லுவாங்க, கறி பலா. அதை அப்படியே பொரியல் நம்ம எப்படி காய்கறி வெட்டி சமைக்கிறோமோ அப்படி செய்வாங்க. ஸோ மட்டன் இல்லாமல் அவங்களுக்கு அதுதான் பெரிய மட்டன். ஸோ இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கள். பலாக்காயை வெட்டி பச்சை அந்த மேலே இருக்கிறதுலாம் சீவிட்டு வெட்டிட்டு அவிச்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் டர்மரிக் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ஒரு 4 நாள் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் நச்சு வச்சுருக்கேன். இந்த மட்டன் சுக்கா கறிப்பலா செய்கிறதுக்கு முக்கியமான மசாலாவே இது தான். இதில் என்ன இருக்குன்னா, ஒரு 2 கிராம்பு, ஒரு பட்டை, 2 லவங்கம், அப்புறம் ஏலக்காய், கொஞ்சம் பெப்பர், மிளகு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 கருவேப்பிலை கிடைக்காது, பட் கிடச்சிச்சு கொஞ்சம் அதிசயமாக, ஒரு 4-5 இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து அதை பவுடராக்கி அதை நல்லா மசாலா அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் மெயின் மசாலா நமக்கு. அப்புறம் நமக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணுன்றதை எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, மட்டன், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட வேண்டியிருக்கும், கொஞ்சம் உப்பு. ஸோ இப்போ தொடங்கலாமா? இங்கே பாருங்கள், கடாய் வச்சுருக்கேன். அதை விட முக்கியம் கொத்தமல்லி, ஒரு 2-3 பச்சை மிளகாய், தென் கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கருவேப்பிலை, கடுகு தேவை. கடாய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டேன். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் நச்சு வச்சுருக்கிறேன், அதை போடலாம். பார்த்தீங்களா, வெங்காயம் போட்டுட்டேன். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். சரிங்களா? வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது அடுத்தது இஞ்சி பூண்டு போடணும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்கள், தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இதில் என்ன பெரிய ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க, நாங்களும் அப்படி தான். இப்போல்லாம் ஆனால் நிறையா இந்த தக்காளியுடைய விதை தான் நமக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் கொண்டு வர்றது. அதிகமாக யூரிக் ஆசிட் அதிகமாக, தக்காளியை சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீதாம்மா குண்டாக இருக்கிற, நீ சாப்பிடாமறன்னு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு, எல்லாருக்குமே வீட்டில் சமைக்கும் பொழுது தக்காளி வெட்டும் பொழுது அப்படியே அந்த விதையை மட்டும் எடுத்துடலாம். நாங்கள் விதையை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் தனியாக. ஆனால் அந்த சாரெல்லாம் போயிடக்கூடாதுன்னு தக்காளியை போட்டுட்டு லைட்டாக அந்த சாறு எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக போட்டுற வேணாம், கொஞ்சமாக போடுங்க. உப்பு இல்லாட்டினா கூட போட்டுக்கலாம், அதிகமாக போட்டுட்டா நல்லா இருக்காது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிட்டோம். இதெல்லாம் அப்புறமா கடைசியாக கழுவி ஊற்றிக்கலாம். ஓகே, ஒரு 10 பல், ஒரு 2 இந்த அளவுக்கு, ஒரு 2 அளவுக்கு எடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டா. அப்புறம் பாருங்கள்,
இப்போ தான் வந்து ஏற்கனவே காஞ்ச மிளகாய் போட்டு வச்சுருக்குறோம். ஆனால் என்ன பண்ணலாம், பச்சை மிளகாய் இப்போ போட்டுக்கலாம். பொதுவாகவே நான் கூட இப்படி தான் போடுறது. நான் மோஸ்ட்லி சமைக்கிறதுல ஒன்றும் தெரியாது, ட்ரை பண்ணுவேன். இங்கே நம்மளுக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த தாளிக்கும் பொழுது எப்பயுமே போடுவாங்க, எண்ணெய் போட்டு கடுகு போட்டு வெங்காயம் போட்டு மிளகாய் போடணும் அப்படின்னு ஒரு மெத்தடு. நிறைய காரத்தை எடுத்து கொடுக்கும் அது. ஸோ அதை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி வெங்காயம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் ஈவன் காயெல்லாம் போட்டு வதக்கின பிறகு கூட இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப காரம் எடுக்காது. இஞ்சி போட்ட உடனே அடி பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால் கொஞ்சம் வெங்காயம் உடனே போட்டுடலாம். வெங்காயம் இல்லை, தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நான். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வருது. வெங்காயம் தக்காளி மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கறி பலாவை எடுத்து கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, அது வதக்கிறதுக்கு முன்னாடி இந்த தக்காளி வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும்.